வெல்கம் டு தெய்வானை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்த அப்புறமா நான் 2 பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பீர்க்கங்காய் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. பீர்க்கங்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இப்போ இதில் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து 1 நிமிஷம் விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க காயோட. நான் இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சுவையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.